குட் ஈவினிங். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, அவங்களுக்கான எக்கானமிக்கல் இண்டிபெண்டன்ட்டுக்கு தேவையான ஸ்கீம்ஸை பார்த்துருப்போம். அதாவது எக்கானமிக்கலி ரெப்ரசன்டேஷன், அதில் அவங்களுக்கு என்னென்னலாம் மேம்பாடுகளுக்கு தேவையான திட்டங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்துருப்போம். ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கலான ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, சானிடேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சானிடேஷன் அப்படின்னா, சுகாதாரம், பெண்களுக்கு சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. பெண்களுக்கான சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள். சுகாதாரம் தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது JSY, ஜனனி சுரக்ஷ யோஜனா, ஜனனி சுரக்ஷ யோஜனா, ஜனனி சுரக்ஷ யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் JSY அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. இது ஏப்ரல் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் டைப் பண்ணுறேன். ஏப்ரல் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜனனி சுரக்ஷ யோஜனா கமெண்ட்டில் போடுறேன் பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜனனி சுரக்ஷ யோஜனா அப்படிங்கிற திட்டம் எப்போ தொடங்கப்பட்டிருக்குன்னா, ஏப்ரல் மாதம் 2005 தொடங்கப்பட்டிருக்கு. ஜனனி சுரக்ஷ யோஜனா ஏப்ரல் 2005 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக தொடங்கியிருக்காங்கன்னா, ஒரு நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெண்கள் பிரசவம் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். முக்கியமாக இது ஸ்டார்ட் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதிகமான பிரசவம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ இதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், நிதியுதவி தராங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிட்டியில், அதாவது அர்பன் பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 700 ரூபா கொடுக்குறாங்க. நகர்ப்புற பகுதிகளில் 700 ரூபாயும், கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்துக்கிறவங்களுக்கு 700 ரூபாயும், இதுவே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 600 ரூபாயும் ஒரு அசிஸ்டன்ட் நிதியுதவி மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த JSY அப்படிங்கிறது. ஸோ இதோட வேறு என்ன இதோட நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த தாய்மார்களுடைய இறப்பையும் குறைப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட் அண்ட் மெட்டர்னிட்டி டெத் ரேட் could be decreased. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டதுனால இன்ஃபேண்ட், அதாவது குழந்தையும், ப்ளஸ் வந்து மெட்டர்னிட்டி, அந்த தாய்மார்களும் இறப்பதை வந்து குறைப்பதற்காக ஒரு தொடங்கப்பட்ட திட்டம் இதில் குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்த ஸ்கீம் என்ன சொல்கிறாங்கன்னா, JSSK அப்படிங்கிற ஸ்கீம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம். ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம் அப்படிங்கிற திட்டம் 2011 தொடங்கியிருக்காங்க. 2011 ஜூன் 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2011 ஜூன் 1 இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 2011 ஜூன் 1 ஜனனி சிசு சுரக்ஷ காரியக்ரம். இது எதுக்காக அப்படின்னா, இலவசமாக பிரசவம் முதல் சிசேரியன் அறுவை சிகிச்சை வரைக்கும் அரசு மருத்துவமனையில் இலவசமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. புரியுதா? இலவசமாக பிரசவம் முதல் சிசேரியன் அறுவை சிகிச்சை வரை அனைத்தையும் அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃப்ரீயாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிசேரியன் ஆப்ரேஷன் வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து சப்லா அப்படின்னு ஒரு திட்டம்.
இந்த சப்லா அப்படிங்கிறது 2011 தொடங்கியிருக்காங்க. சப்லாங்கிற திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2011. சப்லா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ராஜீவ் காந்தி டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் adolescent girls. அப்படின்னா என்னென்னா, அடாலசன் கேர்ள்ஸ்னால் வளரிளம் பருவத்தினர், இந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசில் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண்களை தான் அடாலசன் கேர்ள்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் வளரிளம் பெண்கள். வளரிளம் பெண்களுக்கான அதிகாரப்படுத்துதல் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராஜீவ் காந்தி வளரிளம் பெண்களுக்கான அதிகாரப்படுத்துதல் திட்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இந்த ஸ்கீம் தொடங்கினதுக்கான நோக்கம் என்னென்னா, டு ரிமூவ் த நியூட்ரியன்ட் பேரியர்ஸ். டு ரிமூவ் த நியூட்ரியன்ட் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? டு ரிமூவ் த நியூட்ரியன்ட் பேரியர்ஸ். தட் மீன்ஸ் என்னது? ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். யார்கிட்ட? அடாலசன்ட் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம். வளரிளம் பெண்களிடையே காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது வளரிளம் பெண்கள் அடாலசன்ட் கேர்ள்ஸ்னால் யாருன்னா 9 வயதுலேருந்து 19 வயது வரை அப்படின்னு சொல்லலாம். இதில் மாறுபடலாம், 11 வயசுலேருந்து 17 வயசு வரையும் எப்படி வேணால் சொல்லுவாங்க. பட் ஆவரேஜாக 9லேருந்து 19 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏஜில் இருக்கிற பெண்கள் எல்லாரையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா அடாலசன்ட் கேர்ள்ஸ், வளரிளம் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதவிடாய் சுகாதாரம் பற்றின அறிவு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் அவங்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன மாதிரியான சர்வீசஸ், என்ன மாதிரியான என்ன சொல்கிறது சேவைகள் எல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா, அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அயான் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ், அயான் மற்றும் ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள் வழங்கப்படுது. அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்டு சானிடேஷன் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. நியூட்ரிஷன் அண்ட் சானிடேஷன் எஜுகேஷன், அதாவது ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் தொடர்பான கல்வியை கொடுக்குறாங்க. எந்த மாதிரி ஊட்டச்சத்து வந்து எடுத்துக்கணும், எந்த மாதிரி சுகாதார சேவையை நீங்கள் இப்போ வந்து பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த ஸ்கீம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாழ்க்கை திறன் மேம்பாட்டு கல்வியும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது. வாழ்க்கை திறன் மேம்பாட்டு கல்வி, லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை திறன் மேம்பாட்டு கல்வி, அதுக்கடுத்து தொழில் பயிற்சி, அதாவது தொழில் பயிற்சின்னும் போது ட்ரைனிங் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போட்டுக்கோங்க, அப்படி போட்டுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து உடல் பரிசோதனை, பாடி செக்கப், இது எல்லாமே பண்ணுறதா சொல்கிறாங்க. சப்லா அப்படிங்கிற 2011 தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழே இத்தனை விஷயங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறதா சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கேஎஸ்கே அப்படின்னு ஒரு ஸ்கீம். அது என்ன ஆர்கேஎஸ்கே அப்படின்னா, ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம். புரியுதா? ஆர்கேஎஸ்கே அப்படின்னா ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் தான் ஆர்கேஎஸ்கே. இது எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 2014 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த ஆர்கேஎஸ்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் டு அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவேர்னஸ் about health to
அடாலசன்ட் கேர்ள்ஸ். புரியுதா? அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் டு அடாலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது வளரிளம் பெண்களுக்கு உடல் நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லலாம். வளரிளம் பெண்களுக்கான உடல் நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம், அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கேஎஸ்கே, ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸும் கொடுக்குறாங்க. ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ், இலவச மாதவிடாய் அணை ஆடையும் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீ சானிட்டரி நாப்கின்ஸ், இலவச மாதவிடாய் அணையாடைகள் வழங்கப்படுது. எந்த திட்டத்துக்கு கீழேனா ஆர்கேஎஸ்கேங்கிற திட்டத்துக்கு கீழே. அடுத்தது பிஎம்எஸ்எம்ஏ. அது என்ன பிஎம்எஸ்எம்ஏ அப்படின்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரித்வா அபியான். இந்த திட்டம் 2016 தொடங்கியிருக்காங்க. 2016 பிஎம்எஸ்எம்ஏ, பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ரித்வா அபியான் 2016 தொடங்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி கருவுற்ற தாய்மார்களுக்கு இலவச பரிசோதனை. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி கருவுற்ற தாய்மார்களுக்கு இலவச பரிசோதனை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். அதாவது ப்ரெக்னன்ட் லேடிஸ் கேன் கெட் ஹெல்த் செக்அப் எவ்ரி மந்த், டேட் ஆஃப் 9th, எவ்ரி மந்த் டேட் ஆஃப் 9th. ப்ரெக்னன்ட் லேடிஸ் கேன் கெட் எவ்ரி மந்த் செக்அப் 9th. ஏன் அப்படின்னா அந்த 9 மாதத்தை குறிக்கக்கூடிய வகையில் 9ஆம் தேதி செக்கப் இலவசமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கு கீழே. அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தது பிஎம்எம்விஒய். அடுத்த திட்டம் பிஎம்எம்விஒய். அது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. பிஎம்எம்விஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வருஷம் அப்படின்னா 2017. 2017 ஜனவரி 1ஆம் தேதி துவங்கப்பட்ட திட்டம் தான் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஜனவரி 1, 2017. ஆக்சுவலி இந்த திட்டத்தோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி மாத்ரித்வா சயோக் யோஜனா. தட் மீன்ஸ் ஐஜிஎம்எஸ்ஒய்ன்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினல் பேர் ஐஜிஎம்எஸ்ஒய். தட் மீன்ஸ் இந்திரா காந்தி, நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட்லேயும் போடுறேன். இந்திரா காந்தி மாத்ரித்வா சயோக் யோஜனா. இந்த பெயரில் 2010 தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது. இந்திரா காந்தி மாத்ரித்வா சயோக் யோஜனாங்கிற பெயரில் 2010 தொடங்கப்பட்ட திட்டம் தான் 2017 பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு பெயர் மாற்றிருக்காங்க. புரியுதா? இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கீம் உருவாக்குனதுக்கான நோக்கமே என்னென்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பெண்களுக்கு கருவுற்றிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். எவ்வளோ நிதியுதவி கொடுக்குறாங்க அப்படின்னா 6000 ரூபா வரைக்கும் நிதியுதவி கொடுக்குறாங்க. புரியுதா? அதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த 9ஆம் தேதி செக்கப் இருக்கு இல்லையா, அந்த செக்கப் வந்து பண்ணியிருக்கணும். அந்த செக்கப்புக்கு பேர் என்னென்னா ஏஎன்சின்னு சொல்லுவாங்க.
தட் மீன்ஸ் ஆன்டிநட்டால் செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎன்சினா ஆன்டிநடால் செக்கப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த செக்கப் தான் எவ்ரி மந்த் 9th ஒரு செக்கப்பாவது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 6000ங்கிறது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லக்ஷ்யா ப்ரோக்ராம், லக்ஷ்யா திட்டம். இது 2017 லக்ஷ்யா திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னா 2017 டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த லக்ஷ்யா அப்படிங்கிறது. எதுக்கு இந்த லக்ஷ்யாங்கிற ப்ரோக்ராம் தொடங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லக்ஷ்யா இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை சானிடேஷன் பண்ணும், சுகாதாரத்தின்படி, அதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா, மெட்டர்னிட்டி ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் தியேட்டரோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது, அதாவது அறுவை சிகிச்சை மையத்தை சுகாதாரமாக வைத்திருப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிங்கிறது இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. லக்ஷ்யா ப்ரோக்ராம் 2017 தொடங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சுமன் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அது என்ன சுமன் அப்படின்னா, சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வாசன் யோஜனா. சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வாசன் யோஜனா அப்படின்னா சுமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அக்டோபர் 2019 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அக்டோபர் 2019 துவங்கப்பட்ட திட்டம் தான் இந்த சுரக்ஷித் மாத்ரித்வா ஆஷ்வாசன் யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது எதுக்காக தொடங்குறாங்கன்னா, ஃப்ரீ சானிட்டரி சர்வீசஸ்க்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அப்படின்னா என்னது, இலவச சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக துவங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இலவச சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். புரியுதா? இலவச சுகாதார சேவை வழங்குவதற்காக துவங்கப்பட்ட ஸ்கீம் தான் வந்து சுமன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 போட்டிருக்காங்க இந்த சட்டம். அதாவது மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த மெட்டர்னிட்டி பீரியடில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லீவு கேட்பாங்க இல்லையா, அந்த ஒரு எவ்வளோ மந்த் வந்து லீவு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் எவ்வளோ, இதே ப்ரைவேட் ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மெட்டர்னிட்டி ஓகேவா. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் அப்படின்னா 1961 போட்டாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் திருத்த சட்டம் அப்படின்னா 2017. அதாவது மகப்பேறு நல சட்டம் அப்படின்னு சொல்லலாம். மகப்பேறு நல சட்டம் அப்படின்னா 1961. மகப்பேறு நல திருத்த சட்டம் அப்படின்னா 2017. ஸோ ஒவ்வொன்றத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், ரெண்டு சட்டத்தை பற்றியும். இது வந்து மெட்டர்னிட்டி பீரியட் லீவுக்கு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சட்டம் பொறுத்த வரைக்கும். அதாவது அந்த கர்ப்பிணி பெண்கள் பிரசவ காலகட்டத்தில் ஊதியத்துடன் விடுமுறை அப்படிங்கிறது வழங்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறது இதில் முக்கியமான நோக்கம். அப்போது
அதுக்கு எவ்வளோ வீக்ஸ் வந்து லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா 1961ஆம் ஆண்டு சட்டத்தின்படி 12 வாரம் வந்து லீவ் கொடுக்குறாங்க. 1961 படி 12 வீக்ஸ் லீவ். ஓகேவா? அது எப்படின்னா பிஃபோர் சைல்டு பர்த், அதாவது குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி 6 வாரமும் ஆஃப்டர் சைல்டு பர்த் குழந்தை பிறந்ததற்கு பிறகு 6 வாரமும் கொடுப்பாங்க. மொத்தமாக இந்த 12 வாரமும் அவங்களுக்கு வித் சேலரியோட லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம். அது ப்ரைவேட் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். கிளியரா? பிஃபோர் சைல்டு பர்த் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி 6 வாரமும் குழந்தை பிறந்ததற்கு அப்புறம் 6 வாரம், மொத்தமாக 12 வாரம். இதுதான் 1961 சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம். இதை 2017 அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க திருத்தம்ல அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா 12 வாரத்திலேருந்து 26 வாரமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க லீவை. ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 12 வாரம் தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆனால் 2017 அதை திருத்தம் பண்ணி 26 வாரமாக மாற்றிட்டாங்க. மொத்த லீவ் வந்து 26 வாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து 2017 சொன்னது. இது எத்தனை பேபிக்கு எலிஜிபிள்னா 2 பேபிஸ்க்கு, 2 குழந்தைகள் வரைக்கும் இந்த பெனிஃபிட்டை அவங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. 1972 சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ், அதாவது மத்திய அந்த சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான விதிகள் அப்படின்ட்டு ஒரு 1972 ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி 180 நாள் தான் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு. 180 days, அதாவது 6 மந்த் வரைக்கும் லீவ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே தமிழ்நாடு கவர்மெண்ட்லன்னு பார்க்கும்போது ஒரு பெண் 2 குழந்தைகள் வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு பெண் 9 மாதம் வரைக்கும் லீவ் எடுத்துக்கலாம். வித் சேலரியோட 9 மந்த்துக்கு லீவ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய விமனுக்கு. இது எப்போயிலேருந்துன்னா 2021 வருஷத்துலேருந்து 2021 ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்தினாங்க. புரியுதா? ஜூலை 1 2021 கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழ்நாட்டில் 9 மாதம் ப்ரெக்னன்சி லீவ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இந்த டேட்டுக்கு பிஃபோர் வரைக்கும் 6 மந்த் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் ரூல்ஸ் ஆக்ட் படி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க 6 மந்த். பட் ஆனால் இந்த டேட்லேருந்து 9 மந்த்தாக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்தது சில இவங்க சம்மந்தப்பட்ட சட்டங்கள், அது பாலிசி, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் பாலிசி ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு பார்த்தோன்னா 2001 போட்டிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை எப்போ முதல்ல போடுறாங்கன்னா 2001. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய கொள்கை எந்த வருஷம் போடப்பட்டுச்சுன்னா 2001 போட்டிருக்காங்க. அது முக்கியமாக தெரியணும் எல்லாருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து டிராஃப்ட் நேஷ்னல் பாலிசி ஃபார் விமன். தட் மீன்ஸ் பெண்களுக்கான வரைவு தேசிய கொள்கை, அது 2016 போட்டிருக்காங்க. டிராஃப்ட் நேஷ்னல் பாலிசி ஃபார் விமன், பெண்களுக்கான வரைவு தேசிய கொள்கை 2016. பெண்களுக்கான வரைவு தேசிய கொள்கை எப்போனா 2016. அதுக்கு அடுத்தது நேஷ்னல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். நேஷ்னல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்
2010 போட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய இயக்கம் இது எந்த வருஷம் போட்டாங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2010 கொண்டு வந்தது தான் இந்த தேசிய இயக்கம் அப்படிங்கிறது. புரியுதா? அடுத்தது நேஷ்னல் விமன்ஸ் கமிஷன், NCW அப்படின்னு சொல்லுவாங்க. மேலோட்டமாக இதை பற்றி பார்க்கலாம், ரொம்ப டீப்பாக பாலிட்டியில் பார்க்கலாம். இங்கே நமக்கு அவ்வளோ டீப் கிடையாது. ஸோ நம்ம இங்கே மேலோட்டமாக பார்க்கலாம். நேஷ்னல் விமன்ஸ் கமிஷன், NCW அப்படின்னா ஓகேவா? இந்த நேஷ்னல் விமன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, விமன்ஸ் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. விமன்ஸ் கமிஷன் ஆக்ட், விமன்ஸ் கமிஷன் ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னா 1990. விமன்ஸ் கமிஷன் ஆக்ட் போட்டது 1990. அந்த சட்டத்தின் கீழ் 1992 ஜனவரி 31 அன்னைக்கு இந்த கமிஷன் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. 1992 ஜனவரி 31 இந்த கமிஷனை உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கமிட்டி நமக்கு இது, அதனால் இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. 92 ஜான் 31 இந்த கமிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதாவது இதோட அமைப்பு முறை, இதில் யார் சேர்மனாக இருப்பா, எத்தனை பேர் மெம்பர்ஸாக இருப்பாங்க, அது மாதிரிலாம் பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சிம்பிளாக 1+1+5 அப்படின்னு சொல்லுவாங்க. 1+1+5 தட் மீன்ஸ் என்னென்னா, ஒரு பிரசிடெண்ட், இதுக்கு ஒரு தலைவர் இருப்பார். தலைவர் மீன்ஸ் இந்த இடத்துல நம்ம பிரசிடெண்ட் இல்லை சேர்மன்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு பிரசிடெண்ட்டும் ஒரு செயலாளர் இருப்பார், செக்ரட்டரி. ஒரு செயலாளர் இருப்பார். 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5 மெம்பர்ஸ் மொத்தமாக. 1+1+5 அப்படின்னு சொல்கிறாங்க. 5 உறுப்பினர்கள், மொத்தமாக 7 பேர். ஒரு தலைவர், ஒரு செயலாளர், 5 உறுப்பினர்கள் அப்படின்னு மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேர்மன் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் விமன்ஸ் கமிஷன், நேஷ்னல் விமன்ஸ் கமிஷனுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜெயந்தி பட்நாயக். ஜெயந்தி பட்நாயக்குங்கிறவங்க தான் இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட். ப்ரெசண்ட்டாக இதோட சேர்மன் யார்? தற்போதைய தலைவர் அல்லது ப்ரெசண்ட் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யார் அப்படின்னா ஸ்ரீமதி விஜய் கிஷோர் ரஹத்கர். விஜய் கிஷோர் ரஹத்கர் இதோடைய தலைவர். ஸ்ரீமதி விஜய் கிஷோர் ரஹத்கர் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவராக இருக்கார் ப்ரெசண்ட்டாக. ஃபஸ்ட்டு யாருன்னா ஜெயந்தி பட்நாயக்குங்கிறவங்க. இந்த தலைவரோட பதவிக்காலம், டென்யூர், அதை போட்டுக்கோங்க. இந்த தலைவரோட பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 3 வருடம், 3 years ஆர் 65 ஏஜ் வரைக்கும் இருப்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ ஒரு 61 வயசில் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்க 3 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. 62, 63, 64 வரைக்கும் சேர்மன் போஸ்ட்டில் இருப்பாங்க. 3 வருஷம் முடிச்சுன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. இன்கேஸ் ஒருத்தங்க 64 வயசில் உள்ளே போகிறாங்க அப்படின்னா 3 வருஷம் இருக்க முடியாது. ஏன்னா 65ங்கிறது ஏஜ் பார் ஆயிரும். ஸோ அவங்க அடுத்த வருஷமே ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல வராங்க. எது முன்னாடி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். புரியுதா? ஸோ இது பேசிக். பட் ஆனால் நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கணும் இந்த கமிஷன் பற்றி. அது நம்ம பாலிட்டியில் பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது மகிழா போலீஸ் வாலண்டியர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம். மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2016 தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது மகிழா பெண் காவலர் திட்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. மகிழா பெண் காவலர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை மகிழா பெண் காவலர் திட்டம் 2016 தொடங்கப்பட்டுச்சு. நிர்பயா ஃபண்டு கீழே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். நிர்பயான்னா யாருக்காவது தெரியுமா என்னன்னு? நிர்பயா ஃபண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது இந்தியாவில். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒதுக்குவாங்க. ஒரு 2000 கோடி ஒதுக்குறாங்க நிர்பயா ஃபண்டு அப்படிங்கிறது. இது எதுக்காக ஒதுக்குறாங்க? ஏன் இந்த நிர்பயாங்கிற ஒரு பேர் வந்துச்சு?
அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்காவது தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்கள் 3 பேரில். எனிஒன்? ஓகே, நிர்பயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெல்லி கிரைம்னு ஒரு வெப் சீரிஸ் வந்துருக்கும். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு 3 சீரிஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ஒவ்வொரு சீரீஸ்க்கு கீழேயும் 8 எபிசோடு 6 எபிசோடு அது மாதிரி இருக்கும். அந்த டெல்லி கிரைம் பார்த்தீங்கன்னா இது என்னங்கிறது புரியும். அதாவது நிர்பயாங்கிற ஒருத்தங்களை ஆக்சுவலி ஒரு பொண்ணை வந்து பஸ்ஸில் வந்து ரேப் பண்ணிடுவாங்க. அந்த ரேப் பண்ணி ஓரமாக தூக்கி போட்டுடுவாங்க. அந்த பொண்ணை வந்து உயிரோட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும். ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு ஓடக்கூடிய பேருந்தில் ரேப் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க அவங்க காதலன் முன்னாடியே. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இப்படி ஒரு மோசமான இன்சிடெண்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு டெல்லியில் நடந்தது. தலைநகரில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த நிர்பயா ஃபண்டுன்னு, இது 2012 நடந்தது. 2013 நிர்பயா ஃபண்டுன்னு ஒன்று ஒதுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி இந்த ஃபண்டு 1000 கோடி ஒதுக்குனாங்க ஒவ்வொரு வருஷமும். ஒரு 8 சிட்டியை பிளான் பண்ணாங்க. இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய 8 சிட்டி, மெட்ரோபாலியன் சிட்டி, லைக் வந்து டெல்லி, கல்கத்தா, அதுக்கடுத்து ஹரியானா, சென்னை, மும்பை, இந்த மாதிரி ஒரு 8 பிளேஸை வந்து பிளான் பண்ணி அந்த 8 பிளேஸில் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக பல வகையான ஸ்கீம்ஸை போடுவாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபண்டிங் வந்து இந்த ஒதுக்கக்கூடிய 1000-2000 கோடியிலேருந்து தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒதுக்குனப்போ 1000 கோடியும், இப்போ சமீபத்தில் இதை 2000 கோடியாகவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நிர்பயா ஃபண்ட். ஓகேவா? அந்த ஃபண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான் இந்த மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம் அப்படிங்கிறது. கிளியரா? ஸோ இந்த ஸ்கீம் முதல்ல எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா எழுதிக்கோங்க, ஹரியானா. இந்த ஸ்கீம் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பை ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டட் பை ஹரியானா. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஹோம் மினிஸ்ட்ரி. அடுத்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது உள்துறை அமைச்சகம் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். இந்த 2 அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் மகிழா போலீஸ் வாலண்டியர் ஸ்கீம். அதாவது மகிழா பெண் காவலர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2016 நிர்பயா ஃபண்டுனால இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரியானாவில் தொடங்கியிருக்காங்க. யார் எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னா 21 வயது நிறைவடைந்த பெண்கள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள். 21 ஏஜ் இருக்கணும். ஏன் 21 ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் எப்படி போலீஸ்க்கு ஆள் எடுக்கிறாங்களோ அந்த கான்செப்ட் தான். ப்ளஸ் அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்றம் புரிந்தவர்களாகவும் அவங்க மேலே எந்த ஒரு கேஸும் இல்லாமல் இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் நிறைய நல்லது பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12th பாஸ் ஆகிருந்தாலே போதும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. பெண் தன்னார்வலர் திட்டம், பெண் காவலர் தன்னார்வலர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது WWWன்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3W, வெப் வண்டர் விமன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா வெப் வண்டர் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன வெப் வண்டர் விமன் அப்படின்னா, இது 2019 ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண ஒன்று. அது முடிஞ்சது, அடுத்தது பார்த்துட்ருக்கோம். வெப் வண்டர் விமன் அப்படின்னா என்னென்னா 2019 ஜனவரியில் தொடங்கியிருக்காங்க. இது ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அவேர்னஸ் கேம்பெயின். தட் மீன்ஸ் என்னென்னா தமிழில் சொல்லணுன்னா இது ஒரு விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்கான விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய அசாதாரணமான சாதனைகளை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களின் அசாதாரணமான சாதனைகளை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்டது. டு செலிப்ரேட் தி extraordinary achievements of women. To celebrate the extraordinary achievements of women அப்படின்னு சொல்கிறாங்க. To celebrate the extraordinary achievements of women. To celebrate the extraordinary achievements of women. அடுத்தது நாரி போர்ட்டல். இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாரி போர்ட்டல், தட் மீன்ஸ் நேஷ்னல், நாரினா பெண்கள்னு அர்த்தம்.
நேஷ்னல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் விமன். நேஷ்னல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் விமன். நாரி அப்படின்னாலே அது வந்து தமிழில் பெண்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு டைரெக்டாக மீனிங் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிக்கோங்க. நாரி அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் ரெபாசிட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் விமன். பெண்களுக்கான தேசிய தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் தொடர்பான எல்லா விஷயமும் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே இந்த வெப்சைட்டு கீழே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. புரியுதா? அதாவது நாரி அப்படிங்கிறது பெண்கள் அப்படிங்கிறது பொருள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நேஷ்னல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃபார் விமன் அப்படின்னா பெண்களுக்கான தேசிய தகவல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கான தேசிய தகவல் களஞ்சியம். களஞ்சியம்னால என்னது? தொகுப்பு. பெண்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் போது என்ன மாதிரியான பெண்களுக்கு இந்தியாவில் நல்லதெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்துடைய தொகுப்பு இந்த ஒரு போர்ட்டலில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. புரியுதா? அடுத்தது ஸ்வதார் கிரே அப்படின்னு ஒரு திட்டம். ஸ்வதார் கிரே கமெண்ட்டில் இருக்கு பாருங்கள். ஸ்வதார் கிரே இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஏப்ரல் மாதம் 2016 தொடங்குறாங்க. ஏப்ரல் 2016 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸ்வதார் கிரே அப்படிங்கிறது. 2022 இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்வதார் கிரேங்கிறது நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா சக்தி சதன் அப்படின்னு மாற்றுறாங்க. சக்தி சதன் அப்படின்னு மாற்றுறாங்க 2022. புரியுதா? ஸ்வதார் கிரேங்கிற பேரை சக்தி சதன் அப்படின்னு மாற்றுறாங்க 2022. இது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா இது முக்கியமாக ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொவைடிங், இங்கிலீஷில் எழுதிக்கோங்க, ப்ரொவைடிங் ரீஹாபிலிட்டேஷன் டு விமன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். புரியுதா? ப்ரொவைடிங் ரீஹாபிலிட்டேஷன் டு விமன் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ ஒரு கடினமான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக துவங்கப்பட்ட திட்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கடினமான சூழ்நிலையில் உள்ள பெண்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லை கணவன் இறந்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். புரியுதா? ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த பெண் வந்து தனித்து விடப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான பெண்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இவங்க வந்து குறுகிய கால தங்கும் இல்லம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மறுவாழ்வு மீன்ஸ் என்னென்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் இலவசமாக தங்கிக்கிறதுக்கு ஒரு குறுகிய கால தங்கும் இடம் கொடுக்குறாங்க. அதுதான் ஸ்வதார் கிரே. புரியுதா? ஸ்வதார் கிரே அப்படின்னா குறுகிய கால தங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். டெம்பரவரி ஸ்டே அப்படின்னு சொல்லலாம். இவங்க கொடுக்கறது 2 ஆண்டுகள் வரைக்கும் தற்காலிகமாக தங்குறதுக்காக ஒரு இடம் கொடுக்குறாங்க. அதுக்காக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். கிளியரா? ஸோ
ஸோ என்னென்ன சர்வீஸ்லாம் இந்த ஸ்வதார் கிரே ஆர் சக்தி சதனுக்கு கீழே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1 டெம்பரரி ஸ்டே, குறுகிய கால தங்கும் இல்லை, அது நம்ம இப்போ தான் பார்த்தோம். 2வது ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸு, உணவு மற்றும் உடை ஃபுட் அண்ட் ட்ரெஸ்ஸு இதையும் கொடுக்குறாங்க. லீகலான ஹெல்ப் பண்ணுறாங்க, லீகல் சர்வீசஸ், சட்ட ரீதியான உதவி, சட்ட ரீதியான சேவைகள், அதான் லீகல் ஹெல்ப்பு. அடுத்து மெடிக்கல் சர்வீசஸ், மருத்துவ சேவைகள், இதெல்லாம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ இதெல்லாமே முக்கியமானது நமக்கு. இந்த சேவைகள் எல்லாம் இந்த ஸ்வதார் கிரேக்கு கீழே கொடுக்குறாங்க. அடுத்தது ஜெண்டர் பட்ஜெட்டிங். இப்போ நம்ம பட்ஜெட் வந்து லான்ச் பண்ணாங்க, நிர்மலா சீதாராமன் மேம் வந்து February 1 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜெண்டர் பட்ஜெட்னே ஒன்று இருக்குது. அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே இதையும் சேர்த்து தான் தாக்கல் செய்வாங்க. அது என்ன ஜெண்டர் பட்ஜெட்னா பாலின நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? நிதிநிலை அறிக்கை மாதிரி இது வந்து பாலின நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து முதல்ல இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2005-2006 இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எந்த ஃபினான்ஷியல் இயர்? 2026-27க்கான ஃபினான்ஷியல் இது. பட் ஆனால் இந்த ஜெண்டர் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 2005-2006 நிதிநிலை அறிக்கையில் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஜிடிபியில் 1% எந்த ஆண்டு இந்த ஜெண்டர் பட்ஜெட் வந்து மிஞ்சிச்சு அப்படின்னா, ஜிடிபினா நீங்கள் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க இல்லையா எக்கானமியில், அந்த ஜிடிபியை 1% விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆனது எப்போ அப்படின்னா 2024-25 பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. 2024-25 பட்ஜெட்டில் தான் முதல்ல இந்த ஜெண்டர் பட்ஜெட்டுங்கிறது 1% விட அதிகரிச்சிருக்கு ஜிடிபியில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு கொஷின். இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து இப்போது கேஸ் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த சிலிண்டருக்கு எவ்வளோ வந்து சப்சிடி கொடுக்குறாங்க? ஒரு சிலிண்டருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 900 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க, 1000 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் போடுவாங்கள்ல ஒரு அமௌண்ட்டு, அது எவ்வளோ? யாராவது கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம், தெரிஞ்சவங்க. ஓகே, சப்சிடியாக 300 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் 900 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டர் வாங்கினா 300 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து போட்டு விடுவாங்க. 900 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து வாங்கினீங்கன்னா. பட் ஆனால் இது எந்த திட்டத்துக்கு கீழேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது. இதுவே தெரியலன்னும் போது அது எந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுக்குறாங்கங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது இல்லையா? ஸோ அந்த ஸ்கீமை நோட் பண்ணிக்கோங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. நீங்கள் என்ன சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது கோகுல். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, PMUY அப்படின்னு சொல்லுவாங்க. PMUYனா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா 2016 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2016 ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கறதுக்காக தொடங்கின ஒரு ஸ்கீம். ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்தியாவில் இருக்கிற எவ்ரி தாய்மார்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த ஸ்கீமுக்கு. ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கணுங்கிறது இவங்களோட நோக்கம். இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தால் 3 சிலிண்டர் இலவசமாக ஆண்டுக்கு வழங்கப்படும்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2016 தொடங்கினாங்க இல்லையா? இவங்க ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. 5 கோடி பெண்களுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. 5 crore விமன்ஸ், 5 crores ஆஃப் விமனை வந்து டார்கெட் வச்சு, அதாவது அடுத்த கொஞ்சம் ஆண்டுகளில் 5 கோடி பெண்களுக்கு இலவச சிலிண்டர் வழங்கணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். இதை எப்போ அச்சீவ் பண்ணுறாங்கன்னா 2019 அச்சீவ் பண்ணிடுறாங்க. 2019க்குள்ளே 5 கோடி பெண்களுக்கு இலவசமாக சிலிண்டர் வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஏன்னா இதோட சக்ஸஸை பார்த்துட்டு உஜ்வாலா 2.0 அப்படின்னு ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க. உஜ்வாலா 2.0. ஓகே,
அடுத்து உஜ்வாலா 2.0 இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்திருக்கு. 2021 உஜ்வாலா 2.0 அப்படின்ற ஸ்கீம் வந்திருக்கு. இந்த 2.0 அப்படிங்கிறது அதோட செகண்ட் வெர்ஷன் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களோட டார்கெட் 2021 தொடங்கியிருக்காங்க. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா மார்ச் 2021 1 கோடி ஃபேமிலியை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ச் 2022 மார்ச் 2022 1 கோடி ஃபேமிலியை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட். புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல 2.0 தான் சப்சிடிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. மானியம் 300 ரூபாய், அதாவது 300 ரூபாய்ங்கிறது மானியமாக 300 ரூபாய் மானியமாக 2023 கொடுத்தாங்க. 2023 300 ரூபாய்ங்கிறது சப்சிடியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. புரியுதா? 2023 தான் 300 ரூபாங்கிறது சப்சிடியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2023 தான் முதல்ல 300 ரூபா சப்சிடி அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிஷன் சக்தி. மிஷன் சக்தி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன மிஷன் சக்தி அப்படின்னா ஏப்ரல் 1, 2022 தொடங்கின ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் சக்தி. ஏப்ரல் 1, 2022 இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிறது ரெண்டாக பிரிஞ்சு செயல்பட்டிருக்கு. ஒன்று சம்பல், ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடில் சம்பல், ரைட் சைடில் சமர்த்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. சம்பல், சமர்த்தியா. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு கீழேயும் ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. 4 ஸ்கீம், 5 ஸ்கீம் அந்த மாதிரி. சம்பலுக்கு கீழே என்னென்ன வருது, சமர்த்தியா கீழே என்னென்ன வருதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? சம்பலுக்கு கீழே ஒன் ஸ்டாப் சென்டர், இதை பற்றி நம்ம இனிமேல் தான் பார்ப்போம். ஒன் ஸ்டாப் சென்டர், ஒரு நிறுத்த மையம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஒன் ஸ்டாப் சென்டர் இது சம்பலுக்கு கீழே ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ட்ரிபிள் பிபி, இதுவும் சம்பலுக்கு கீழே. ஒன் ஸ்டாப் சென்டர், ட்ரிபிள் பிபி. அடுத்து விமன்ஸ் ஹெல்ப்லைன். அடுத்து நாரி அதாலத். இந்த 4மே சம்பலுக்கு கீழே நீங்கள் எழுதணும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்லுவேன் அடுத்தது. இது 4மே சம்பல். அடுத்தது சமர்த்தியா. சமர்த்தியா கீழே என்னென்ன வரும் அப்படின்னா உஜ்வாலா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சமர்த்தியா கீழே உஜ்வாலா, PMMVY, உஜ்வாலா, சமர்த்தியா சமர்த்தியா கீழே உஜ்வாலா, PMMVY வரும். அடுத்தது ஸ்வதார் கிரே, அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்வதார் கிரே. அதுக்கு அடுத்து ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். அடுத்தது NHEM அப்படின்னு ஒன்று, அதாவது நேஷ்னல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். NHEM தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய மையம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் வந்து சமர்த்தியா கீழே வரும். ஓகேவா? இது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம தனித்தனியாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சம்பலுக்கு கீழே இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்பல் அப்படிங்கிறது
எதுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்பல்ங்கிறது சம்பலுக்கு கீழே ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தொடங்கியிருப்பாங்க. அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது எதுக்காகனா ஹெல்பிங் விமன் விக்டிம்ஸ் ஆஃப் வைலன்ஸ். ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். இங்கேயும் இருக்குது, பட் அங்கேயும் இருக்குது. இவங்க மட்டும் சொல்ல முடியாது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கிறது தோழி விடுதி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்படி கிடையாது. இப்போ தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பட்ஜெட்டில் தான் அது சம்மந்தமாக பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல காமனாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ சம்பல் கீழே ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாப் சென்டர், ஒரு நிறுத்த மையம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அது என்ன ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா ஹெல்பிங் விமன் விக்டிம்ஸ் ஆஃப் வைலன்ஸ். ஹெல்பிங் விமன் விக்டிம்ஸ் ஆஃப் வைலன்ஸ், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுதல், அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த ஒரு நிறுத்த மையம். பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி செய்வதற்காக தொடங்கப்பட்டது ஒரு நிறுத்த மையம். எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா ஏப்ரல் 1 2015 தொடங்கினது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறுத்த மையம், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறது. இந்த ஸ்கீமுக்கு கீழே என்னெல்லாம் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன சேவைகள் அப்படின்னா மெடிக்கல் சர்வீஸ், மருத்துவ சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒன்று. அதே மாதிரி லீகல் சர்வீஸ், சட்ட சேவைகள், மென்டல் சர்வீஸ். அப்படின்னா என்னது? மென்டல் சர்வீஸ் அப்படின்னும் போது நமக்கு நம்மளுடைய மனநல சேவைகள் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணுறது தான் மனநல சேவை அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது டெம்பரரி ஸ்டே, குறுகிய கால தங்குமிடம். இது எல்லாமே கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. அடுத்தது நாரி அதாலத். அப்படின்னா என்னென்னா பெண்களுக்கான விமன் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கான நீதிமன்றம் தான் நாரி அதாலத். ஸோ நாரினாலே பெண்கள்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதாலத்னா நீதிமன்றம். இப்போ நாரி அதாலத்னா பெண்களுக்கான கோர்ட் அப்படிங்கிறது தெரியணும். இந்த கோர்ட்டில் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் இருக்கும் இந்த கோர்ட்டு. எவ்ரி வில்லேஜில் 7 to 9 மெம்பர்ஸ் இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. எவ்ரி வில்லேஜ் 7 to 9 மெம்பர்ஸ் இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமன் ஹெல்ப்லைனுங்கிறது 181, அந்த நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்து 1091, 1091, அதுவும் ஒரு விமன் ஹெல்ப்லைன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இந்த நேஷ்னல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 2022 தொடங்கியிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த இயர் மட்டும் எழுதிக்கோங்க. நேஷ்னல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனுங்கிறது 2022 தொடங்கப்பட்டது. அடுத்தது நாரி சக்தி புரஸ்கார். இதோட இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது ஒரு விருது. இது வந்து பெண்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருது. 2022 இயர் NHEW, நேஷ்னல் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்னு சொன்னோம்ல, அதோட வருஷம் 2022. ஸோ
அடுத்தது நாரி சக்தி புரஸ்காருங்கிறது விமனுக்கு வழங்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட். இந்தியாவில் பெண்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருது அப்படின்னா நாரி சக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1999 தொடங்கப்பட்ட ஒரு விருது இது. 1999 வருடம் துவங்கப்பட்டது ஒரு விருது தான் வந்து நாரி சக்தி புரஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னைக்கு கொடுப்பாங்கன்னா மார்ச் 8 ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. மார்ச் 8 குடியரசுத் தலைவரால் வழங்கக்கூடிய ஒரு விருது. எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அன்னைக்கு பிரசிடெண்ட்டால் வழங்கக்கூடிய ஒரு விருது தான் இந்த நாரி சக்தி புரஸ்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த விருது தொடங்கப்பட்ட அப்போது 1999 ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற பெயரில் தான் இருந்துச்சு. ஸ்ரீ சக்தி புரஸ்கார் இந்த நேமில் தான் இருந்துச்சு. புரியுதா? இந்த ஸ்ரீ சக்தி புரஸ்காருங்கிற பெயர் 2015 தான் நாரி சக்தி புரஸ்கார்னு மாறி இருக்கு. 2015 நாரி சக்தி புரஸ்கார்னு மாறி இருக்கு. ஓகேவா? இந்த விருது 2 லட்சம் ரூபாய் தொகையும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் மாதிரியும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் இந்த விருது தொகை. இதுக்கு எலிஜிபிள் யாருன்னா குறைஞ்சபட்சம் 25 வயசு இருக்கணும். இந்த விருதுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னா 25 வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த விருதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பிரிவுகளில் இந்த விருது கொடுக்குறாங்க. அதாவது 6 பெண்களுடைய பெயர் இது வரைக்கும் சாதனை புரிந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த வகையில் இருக்கிற 6 பெண்களோட பேரில் இந்த விருதை வந்து வழங்குறதா சொல்கிறாங்க. யாருக்கு இந்த விருது கொடுப்பாங்க அப்படின்னா இந்த அசாதாரணமான சாதனைகள் படைப்பாங்கள்ல சில பெண்கள். ஒரு குழந்தைய வந்து ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகிற இடத்துலேருந்து ஓடி போய் தூக்கிட்டு போய் காப்பாற்றுவாங்கல்ல, தன் உயிரை மேலே எந்த ஒரு இதுவும் காமிக்காமல் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினைப்பாங்கள்ல, அந்த மாதிரியான சாதனைகளுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த நாரி சக்தி புரஸ்கார். லைக் இந்த மாதிரி பட் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த சாதனை வந்து அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் அவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் இது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மீதியை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். கிளியரா?